ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தர்பை புல் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எந்த அளவுக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அதோட பங்கு என்ன, நம்ம வாழ்க்கையில் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தர்பை புல் ஹோமம் வளர்க்குற இடத்துல நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தெய்வீகமான மூலிகையாக சொல்லப்படுது. இது நீரில் தான் அதிகமாக இது இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 3 வகையான தர்பை இருக்குது. அதில் நுனிப்பகுதி ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது பெண் தர்பை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் மேலிருந்து ஒரே சீராக இருந்துச்சு அப்படின்னா அது ஆண் தர்பை அப்படின்னு சொல்லுவோம். அடிப்பகுதி மட்டும் பெருசாக இருந்தது அப்படின்னா அது அழித்தர்பை அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம அதிகமாக எதை யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே இருந்து ஒரே சீராக இருக்குது இல்லையா, ஆண் தர்பை புல், அதைத்தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த புல் பார்த்திங்கன்னா ஊறுகாயில் போட்டு வச்சு கெடாமல் நீண்ட காலம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தர்பை நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், பூஜா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இது 108 தர்பை அடங்கியிருக்கக்கூடிய ஒரு கட்டை வாங்கிட்டு அதை சிகப்பு நூலில் அடிப்பாகத்தில் கட்டி 8 முடிச்சு போட்டு அதை நம்ம தலைவாசல் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே நம்ம வடக்கு பக்கமாக பார்த்து இல்லை கிழக்கு பக்கமாகவோ நம்ம அதை கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜிகளை சமநிலைப்படுத்தி சந்தோஷத்தை பல மடங்கு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துடும். அப்படி ஒரு சக்தி இந்த தர்பை புல்லுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிராண சக்தியை அதிகப்படுத்துது, செல்வ வளத்தையும் அதிகப்படுத்துது. அதுக்கப்புறமா சனி தோஷத்தையுமே இது நீக்குதுன்னா பார்த்துக்கோங்க. இந்த தர்பை புல்லில் பார்த்திங்கன்னா அடிப்பாகத்தில் மகாவிஷ்ணுவும், நடுப்பாகத்தில் பிரம்மாவும், நுனிப்பாகத்தில் சிவனும் வசிப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திதி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நாட்களில் ஹோமம் நடத்தும் போது இந்த புல்லை மோதிர விரலில் போட்டு விடுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜிகளை மோதிர விரல் வழியாக நமது இடது பக்கம் மூளைக்கு போகிறதுக்காக தான் இதை பண்ணுவாங்க. அப்படி போகிறதுனால நல்ல விஷயங்களை நம்ம மூளைக்குள்ளே உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கும் வழிகாட்டும். அப்புறம் இந்த புல்லை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நம்ம குடிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம குடிச்சு வந்தோம் அப்படின்னா உடல் சூடும் தணியும், சுகரும் குறையும், உடலும் வலிவடையும், புத்தி கூர்மையும் தரும், ரத்தமும் சுத்தமாகும், உடல் எடையும் குறையும். பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இந்த ஒரு சின்ன ஒரு தர்பை புல்லில் அடங்கியிருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிற்றில் புண், வாயில் புண்ணு, கல்லீரலில் கொழுப்பு பிரச்சனை உள்ளவங்க, அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு உடல் சோர்வாக இருக்கிறவங்க இந்த புல்லை போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை அடிக்கடி குடிச்சு வந்தாங்க அப்படின்னா முற்றிலுமாக சரியாயிடும். அதுக்கப்புறமா தர்பை புல் பாயினே இருக்குது, இது நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பாயில் நம்ம படுத்து எந்திரிச்சோம்னாலே நமக்கு சிறுநீரக பிரச்சனை எல்லாமே சரியாக போயிடும். நல்ல தூக்கமும் வரும், நமது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் அகற்றிடும், மன உளைச்சலையும் நீக்கும். இந்த பாயில் உட்காந்து நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமே நம்ம தியான நிலைக்கு எடுத்துகிட்டு செல்லும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மஞ்சள் கலந்த நீரில் இந்த தர்பை புல்லை போட்டு வீடு முழுக்க தெளித்து வந்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். வீட்டில் தெய்வ சக்தியே இல்லை, தெய்வ சக்தியை வரவழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த தர்பை புல்லில் பச்சை கற்பூரத்தை தடவி 4 பக்கமும் நம்ம போட்டு வைக்கலாம். அப்படி இல்லையா வெள்ளிக்கிழமப்போ இந்த தர்பையில் பச்சை கற்பூரத்தோடு சேர்த்து நம்ம தீபமும் போட்டுக்கலாம். இந்த தர்பை புல்லை 4 மடித்து அதை ஒரு தாயத்தில் வச்சு அந்த தாயத்தை பசுஞ்சாணத்தால் இருக்கும் பார்த்திங்களா விபூதி, அதையும் அந்த தாயத்தில் வச்சு நிரப்பி அதை மூடிட்டு வரக்கூடிய அமாவாசை அப்போ நீங்கள் சிவன் கோயிலில் வச்சு வாங்கி அதை உங்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இறை சக்தி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட சக்தி உங்கள் பக்கம் நெருங்கவே நெருங்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தர்பை புல்லை கொஞ்சம் நேரம் நீரில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த நூலை எடுத்து வில்வமோ இல்லை பூக்களோ அதை கட்டி அதை சிவனுக்கோ பெருமாளுக்கோ போய் நம்ம அபிஷேகம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது உடனே நிறைவேறும். இதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கர்மா குறையணும் அப்படின்னா நம்ம குளிக்கிற தண்ணியில் கூட இந்த தர்பை புல்லை போட்டு குளிக்கலாம். சீக்கிரமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த தர்பை புல்லை நம்ம வீட்டிலையே வளர்க்கலாம். அப்படி வளர்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீடு ஃபுல்லாக நிரம்பி வழியும். அது மட்டும் இல்லாமல் இது தலை விருட்சமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநள்ளாறு தர்ப்பணேஸ்வரர் கோயிலில் இந்த தர்பை புல் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.